தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் வசனம் 11. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாள்ல எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத எந்த இடத்துல ஆண்டவரே சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதிலிருந்து புறப்பட்டு வெளியில வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்களை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்தில் அமர்ந்திருப்பார்களானால், ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியத்தில் இருப்பார்களானால், இன்றைக்கு ஆண்டவரே அந்த இடத்தை விட்டு வெளியேறி ஆண்டவரே உம்மோடு ஐக்கியப்படும்படியாய் தங்களை சுத்திகரித்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. அப்பா, அந்த உலகத்துக்கோ பிசாசுக்கோ ஆண்டவரே அடிமைப்பட்டவர்களாய் இருந்தால், ஆண்டவரே அதற்குள்ளே சிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களானால், ஆண்டவரே பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களானால், அசுத்தத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களானால், ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, குடும்பத்துல யாராவது ஆண்டவரே அப்பா தேவை இல்லாத பாவ பழக்க வழக்கங்களில் சிக்கப்பட்டு இருந்தார்களானால், இந்த நாள்ல ஒரு பரிபூர்ண ரட்சிப்பை கர்த்தர் கொடுங்க சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இளைய குமாரனை போல ஆண்டவரே அப்பா தேவையில்லாத இடத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு ஆண்டவரே அந்த பரம தகப்பனோடு ஒப்புரவாக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தங்களை சுத்திகரித்து கொள்ள ஆண்டவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.